வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஏர் பொட்டேட்டோ கொடி உருளையை பற்றி பார்க்கலாம். இந்த கொடி உருளை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, போன முறை இதோட அடியில் வந்த கிழங்கை எடுக்கவே இல்லைண்ணா, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதோட பக்கத்தில் இந்த மாதிரி மிளகா செடி இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது அடிக்கிழங்கு. ஆக்சுவலாக இன்னும் மண் போட்டு மூடிட்டேன் இப்போ, அதனால் இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் ஸ்டெம்மு. இப்போ ஒரு 5-6 பேக்கில் இருக்குது. ஒவ்வொன்றா நான் அப்படியே வீடியோவில் அப்படியே எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், இலை ஒன்றும் 2 கை வைக்கிற அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னால் எட்டி எடுக்க முடியல. பாருங்கள், இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அதோட க்ரோ பேக் சைஸ் 24x12, அதாவது 2 அடிக்கு 2 அடி விட்டோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 1 அடி தான். இப்போ இது வர 1 மாதம்தான் ஆகுது இது வளர ஆரம்பித்து. இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்தது, இதுவும் அடியில் எடுக்கலை. இப்போ பாருங்கள், இன்னொருத்தர் அப்படியே வராங்க, கிளம்பி வராங்க. இப்போ இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியும் அதே ரகம்தான். இங்கே பாருங்கள், எடுக்காமல் இருந்தது எப்படி வருது பாருங்கள். மற்ற 2 ரகங்களும் இருக்குதுல பாருங்கள். இது அப்படியே போயிட்டு 4 சும்மா எடுத்து விட்டேன். இது இப்படி போய் இங்கே ஏறுது. இந்த பேக்கில் இருக்கிறது எப்படியும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் இது வளரவே விட மாட்டேன், வெட்டி விட்டுட்டே இருப்பேன். இந்த வருஷம் இந்த பேக்கை காலி பண்ணணும். ஸோ அதனால் அப்படியே விட்டேன். இந்த மாதிரி அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. ஏன்னா எப்படியும் காலி பண்ணி இந்த கிழங்க இடம் மாற்றிடுவேன் இந்த வருஷம். இங்கே உள்ள ரகம் பார்த்திங்கன்னா இவங்க ஏறி போயிட்டாங்க. அப்படியே மேலே ஏறி இவங்க ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்படியே மேலே ஏறி வட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க. இதுதான் இப்போதைக்கு. தேங்க்யூ.